அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று வைகாசி அமாவாசை. முன்னோர்களை வழிபடும்போது நம்ம குலம் தலைக்கும். அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும். ஒவ்வொரு மாதம் அமாவாசையிலையும் நம்ம விரதம் இருந்து நம்ம முன்னோர்களை வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதுவும் இந்த அமாவாசை வியாழக்கிழமை, அதாவது வியாழக்கிழமைங்கிறது குருவுக்கு உகந்த நாள். அதோடு சேர்ந்து வர்ற அமாவாசைனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசையும் கூட. இந்த அமாவாசை விரதம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு, அதாவது கடல்லையோ ஆற்றுலேயோ எங்கே நமக்கு சௌரியம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அந்த சமயம் நம்ம விரதம் இருந்து தான் தர்ப்பணம் கொடுக்கணும். காலையில் எந்த வித உணவும் நம்ம எடுத்துக்கப்படாது. அந்த உணவு எடுக்காமல் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் மதியம் வீட்டில் நம்ம உணவு எடுத்துக்கலாம். வீட்டில் உணவு எடுக்கும்போது நம்ம முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை நம்ம வீட்டில் தயாரிக்கணும். அதாவது அவங்களுக்கு பிடித்த இப்போ பால் பாயாசம், வடை, அவியல், சாம்பார், கிச்சடி, இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் தயாரிக்கணும். தயாரிச்சுட்டு முக்கியமாக அதில் வாழைக்காய்ங்கிறது இருக்கணும் இந்த உணவில். இந்த உணவு தயாரிக்கும் சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து அவங்க உணவு தயாரிக்கப்படாது. அவங்க ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இந்த உணவு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. இந்த உணவை தயாரித்து நம்ம வீட்டில் முன்னோர் படங்கள் இருந்தால் அவங்க படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் வச்சு அவங்க படத்துக்கு நல்ல மாலை, பூ மாலை வாங்கி போட்டு அவங்க படத்து முன்ன ஒரு நல்ல இலை போட்டு அந்த இலையில் இந்த உணவுகள்லாம் பரிமாறி ஒரு தீபம் ஏற்றி மனசார வழிபடணும். அதாவது எங்கள் குடும்பத்தை நல்ல செல்வ செழிப்போடு வச்சுக்கிங்க சொல்லிட்டும் குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும். கடங்குத பிரச்சனையே இருக்கக்கூடாது. என் பிள்ளை நல்லா தலைக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உணவில் இருந்து கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு வைக்கணும். காகம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கிடணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். இந்த வைகாசி அமாவாசையில் ஒவ்வொரு மாத அமாவாசையிலையும் இந்த மாதிரி நம்ம முன்னோர்களை வழிபடும்போது நமக்கு எல்லா வித செல்வங்களும் கிடைக்கும். முன்னோர்கள் பொதுவாக அவங்க நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம எத்தனை கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் இந்த முன்னோர்களை நம்ம வழிபடும்போது நமக்கு சகலவித செல்வங்களை கொடுக்கும். அது மாத்திரம் இல்லை, கோடி புண்ணிய பலன்களும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு அமாவாசையிலையும் நம்ம இந்த மாதிரி வழிபடணும். சாயந்தரம் ஆகும்போது நம்ம வீட்டில் எப்போதும் போல் விளக்கேற்றிட்டு பூஜை ரூமில் இருக்க கடவுள் படத்தையும் நம்ம வழிபட்டுக்கலாம். வழிபட்டுட்டு ராத்திரி போது நம்ம கோதுமையிலான ஏதாவது ஒரு உணவை நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த அமாவாசைன்னு இல்லை, ஒவ்வொரு மாதம் வர்ற அமாவாசையிலையும் இது போல் நம்ம விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடும்போது நமக்கு சகலவித செல்வ செழிப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது படிப்படியாக உயர்றதை நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். இந்த அமாவாசை நாளில் கண்டிஷனாக 2 பேருக்கு நீங்கள் நம்மளால் முடிஞ்ச அன்னத்தை தானம் பண்ணுங்கள். இப்படி தானம் பண்ணும்போது நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்ம பக்கத்தில் எங்கேனும் பசுமாடு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுக்கும்போது நமக்கு அந்த கோமாதாவுடைய அருளும் இந்த அமாவாசையில் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஒவ்வொரு மாதம் அமாவாசையும் இது போல் விரதம் இருந்து நம்ம முன்னோரை வழிபடும்போது நமக்கு சகலவித செல்வ செழிப்புகளும் உண்டாகும். அதை நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். நமக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும், கடங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் விரதம் இருந்து முன்னோரை வழிபடுங்க. நானும் உங்களுக்காக கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன், உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.